எதுவுமே செய்யாம தேர்தலுக்கு மட்டும் ஊருக்குள்ள வந்து வீடு வீடா ஓட்டு கேட்க போனா விளக்கு மாத்தால விரட்டி விரட்டி சாத்துவாங்க. இப்போ அதெல்லாம் மாறி போச்சுங்க. ஓட்டு கேட்கறதுக்கே செருப்பு விளக்கமாரோட தான் வேட்பாளரே போறாங்க. என்னன்னு கேட்டா அதுதான் அவங்க கட்சி சின்னமா. அப்படி விளக்கமாத்தோட ஓட்டு கேட்க போன பீகார் வேட்பாளரை டமால் டுமின்னு சுட்டு இரும்பு கம்பியால அடிச்சிட்டாங்களா? நம்ம ஊர் அமைச்சர், எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், விஐபி, விவிஐபி எல்லாரையும் ஓட்டு கேட்க போற இடத்துல மறிச்சு நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டு போட்டாங்களா? நம்ம பிரியங்கா அக்கா மோடியை எதிர்த்து போட்டி போட போறதா சொன்னாங்க. இப்போ அதுவும் மாறி போச்சான். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பழவேற்காடு கலவரத்தில் ஆரம்பிச்சு உக்ரைன் நாட்டு வில்லங்கம் வரைக்கும் அள்ளிக்கிட்டு வந்திருக்கோம். புதுசா சுட்ட பேப்பர் தோசைய நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி, கொள்ளை செய்தி, கொலை செய்தி, கொள்ளை செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேடு, ஏது நீ பாரு. சிவகாசி பட்டாசு கட்டணம் உயர்வு, உரிமை கட்டணத்தை உடனே குறைக்க மத்திய அரசை வலியுறுத்தி சிவகாசியில் போராட்டம் தொடருது போராட்டம். கட்டண உயர்வை குறைக்க பிரதமருக்கு கடிதம். தமிழக முதல்வர் கடிதம். கோரிக்கைக்கு துணை நிற்க மதிமுக திமுக உறுதி. பழவேற்காட்டில் மோதல், வன்முறையால் சேதம். தமிழக மீனவர்களை தாக்கிய ஆந்திர மீனவர்கள் மீது நடவடிக்கை ஏதும் இல்லை. குற்றம் சாட்டிய மீனவர்கள் தமிழக அமைச்சர் முன் முற்றுகை. வருவாய்த்துறை அமைச்சர் ரமணாவிடம் பொதுமக்கள் திரண்டு வாக்குவாதம். அமைதி குழு அமைக்குமாறு விஜயகாந்த் ஆலோசனை. பரப்புரைக்கு போன நிதி அமைச்சரை பொதுமக்கள் முற்றுகை. சாலை வசதி கேட்டு கோஷம். பொதுமக்கள் கூடி போராட்டம். ஓபிஎஸ் அதிர்ச்சி. நீலகிரியிலும் மறியல், ராசா முன்பு மறியல், வாகனம் முன்பு மறியல். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எங்கே என்னாச்சு? ஆராசாவை மறித்து போராட்டம். விவசாயிகள் சேர்ந்து போராட்டம். சதி கூட்டு சதி. திமுக அதிமுக கூட்டு சதி. தேமுதிகவை அழிக்க பெரும் சதி. ஆனால நான் ஒரு யமண்டா. அதிமுகவை அடிக்கும் ஜமனே நான். கேப்டன் விஜயகாந்த் காட்டம். பரப்புரை. மின் தட்டுப்பாட்டிற்கு சதி வேலை காரணம் என முதல்வர் கூறுவது வேடிக்கையானது. நாமக்கல்லில் ஸ்டாலின் பேட்டி. காவல்துறை அவன் கையில் தான் இருக்கு, தமிழ்நாடு புலனாய்வுத்துறையும் அவன் கையில் தான் இருக்கு. அதனால் அதை அதை அவங்க கவனிக்க வேண்டியது, அதை மேற்பார்வையிட்டு அவங்க வேலை. ஆக அதை பற்றி அவங்கள மீறி அது நடந்திருக்குன்னா அப்போ அந்த பொறுப்பில் இருக்கிறது லாயக்கில்லைன்னு அர்த்தம். இல்லை தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் இல்லை. உண்டு ஆனா உண்டு அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் ஏதுவாக பரப்புரை தினம் உண்டு. பிரியங்கா காந்தி பேட்டி. இல்லை மோடி அலை வீசவில்லை. நாடு முழுவதும் பாஜக அலைதான். பாஜக தலைவர் ஜோஷி பேச்சு. மோடி அலை பாஜக அலை இரண்டும் ஒன்றுதான். சுப்பிரமணிய சாமி விலகம். பீகாரில் வேட்பாளர் மீது நாளந்த தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் பிரணவ் பிரகாஷ் மீது துப்பாக்கிச்சூடு. இரும்பு கம்பியால் தாக்குதல். மாப்பி மாநிலத்திலும் தாக்குதல். ஆம் ஆத்மி கூட்டத்தில் தாக்குதல். வங்கக்கடலில் தடை, மீன்பிடிக்க தடை. குஞ்சுகள் பொறித்து உற்பத்தி பெருக 45 நாள் அவகாசம். விசைப்படகில் மீன் பிடிக்க தடை காலம் தொடக்கம். உக்கிரமாகும் உக்ரைன், உலக நாடுகள் கலக்கம். அவசரமா கூடியது ஐநா. ரஷ்யா மீது அமெரிக்கா, அமெரிக்கா மீது ரஷ்யா. மாறி குற்றச்சாட்டு. பல செய்தி சுவையாய் வருது, தர்பார் தருது, சூடாய் வருது. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. மோடியும் ரஜினியும் சந்தித்த வேளையில் பேசிக்கொண்டது பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லி
சூரிய கட்சி தலைவர் எஸ்கேப் ஆகிவிட்டதாக நேரலையில் நிரப்புகிறார் நமது அறிவாலயத்து செய்தியாளர். கேப்டன் விஜயகாந்துக்கு தேர்தலுக்கு முன்னரே வைகோ அல்வா கொடுத்து சிம்பாலிக்கா முடிவை சொல்லிவிட்டார் என இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் தாவிய பன்ருட்டியார் கிச்சு கிச்சு மூட்டியதாக பரப்புரை செய்திகளை பட்டியலிடுகிறார் நமது சின்சியர் செய்தியாளர். அணைக்கட்டு கட்டுற இடத்தையெல்லாம் மணக்கட்டு கட்டி மண்ணை அள்ளி போட்டு கல்ல நட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் திராவிட ஆட்சியாளர்களின் சாதனை என்று கப்பல் அமைச்சர் ஜி.கே. வாசன் கன்னத்தில் கை வைத்து வேதனைப்பட்டதாக தகவல் சொல்கிறார் நமது பண்ணை தோட்டத்து செய்தியாளர். டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தை பயன்படுத்தி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் தட்டி கழித்து விட்டது கை கட்சி. இது காந்தி குடும்பத்தின் துரோகம் என்று தாமரை கட்சி மோடி காய்ச்சி எடுத்து விட்டதாக பிறந்தநாள் மலரை தூவுகிறார் நமது கொண்டாட்ட செய்தியாளர். நிலக்கரி மோசடியில் பிரதமரின் நேரடி தலையீடு இருந்தது என்று உறுதியாக சொல்ல முடியாது என நிலக்கரித்துறை அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளர் PC பிரேக் இந்நாளில் எழுதி வெளியிட்ட புத்தகத்தில் கருத்து கூறியதாக பிரித்து மேய்கிறார் நமது புலனாய்வு செய்தியாளர். ஊழல் ஊழல் என்று எல்லாரும் சொன்னாலும் ஊழலை ஒழிக்கும் முதல் ஆயுதமாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்ததே நாங்கள் தானே என்று ஊப்பி பரப்புரையில் கை கட்சி தலைவி சோனியா பெருமை பாராட்டியதாக வெறும் காகிதத்தை புரட்டுகிறார் நமது போஸ்ட் ஆபீஸ் செய்தியாளர். குஜராத் கலவரம் தொடர்பாக அப்போதைய குஜராத் முதல்வர் மோடிக்கும் இந்திய பிரதமர் வாஜ்பாய்க்கும் நடந்த கடித போக்குவரத்து குறித்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் தகவல் தெரிவிக்கலாமா வேண்டாமா என குஜராத் அரசின் ஒப்பீனியன் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கருத்து சொல்கிறார் நமது கருத்தான செய்தியாளர். ஒன்னா இருந்த ஆந்திராவை ரெண்டா பிரித்த கை கட்சியை தவிர வேறு யார் கூட வேண்டுமானாலும் கூட்டு வைக்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தயாராக இருக்கும் என்று ஜெகன்மோகன் அறிவித்துள்ளதாக நாலாபுரத்திலும் கதவை திறந்து வைக்கிறார் நமது ஒட்டுறவு செய்தியாளர். யானைக்கும் அடி சறுக்கும் என்பதை போல யானை கட்சி தலைவி மாயாவதி பறந்து சென்ற தனி விமானத்தின் முன்சக்கரம் சிக்கிக் கொண்டதால் தடுமாறி போய் மீட்கப்பட்டதாக மயிரடியில் உயிர் தப்பிய செய்தி சொல்லி சிலை வடிக்கிறார் நமது விளம்பர செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். சின்னத்திர வண்ணத்திர வெள்ளித்திர இதிலெல்லாம் முத்திரை பதிக்கிறாங்களோ இல்லையோ, அரசியல்ல குதிச்சிட்டாங்கன்னா தனி முத்திரை பதிச்சுட்டு போயிடுறாங்க நம்ம நட்சத்திரங்கள். தேர்தலுக்கு தேர்தல் பரப்புற தேருமோ தேராதோன்னு தேர்தலில் நின்று பார்க்கறது, ஸ்ட்ரெயிட்டாக நாடாளுமன்றத்துக்கு போகிறது, இப்படி ஏகப்பட்ட அரசியல் இருந்தாலும் முதல் ரவுண்ட்லேயே எஸ்கேப் ஆன ஒரே ஆளு நம்ம வைகை புயலாதாங்க இருக்க முடியும். வாங்க பார்ப்போம். மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு. வடிவேலுவோட இந்த டயலாக் வேற யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, கண்டிப்பாக வடிவேலுவுக்கு ரொம்பவே பொருந்தும். 3 வருஷத்துக்கு முன்னால வச்ச ஆப்பில் இருந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை காலில் சலங்க கட்டிக்கிட்டு கரவ ஆட ஆரம்பிச்சிடுச்சு. இதனடா வம்பா போச்சு, இப்பவே கண்ணை கட்டுதேன்னு எரிச்சல் ஆயிட்டாரு கைப்புள்ள. போஸ்டர் இல்லாத தேர்தல் கூட இருக்கும், நடிகர் நடிகைகள் இல்லாத பிரச்சாரம் மட்டும் நம்ம ஊர்ல இருக்கவே இருக்காது. போன தடவை நடந்த சட்டசபை தேர்தலுக்கு கேப்டன் விஜயகாந்தும் வைகை புயல் வடிவேலுவும் அடிச்சுக்கிட்ட லூட்டியால தமிழக அரசியல் களை கட்டுச்சு. சூரியனை பார்த்து குத்துங்காப்பு, ஐயாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு தெரு தெருவா போன வடிவேலு காமெடி பேச்சுல கலக்க, அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறின அம்மா அணியில விஜயகாந்துக்கு சப்போர்ட்டா சிங்கமுத்துவ களமிறக்கினாங்க. போற இடத்துல எல்லாம் நிக்க கூட இடம் இல்லாம மதுரை வைகை ஆத்துல கள்ளழகர் இறங்கும் போது கூடுமே கூட்டம், அது மாதிரியே வைகை புயலை பாக்குறதுக்கும் அவர் பேச்ச கேட்கறதுக்கும் அலை மோதிச்சு மக்கள் வெள்ளம். ஆனா அம்புட்டு பேரும் கைத்தட்டி சிரிச்சுட்டு ஓட்ட மட்டும் மாத்தி போட்டுட்டு போயிட்டாங்க. தேர்தல் முடிவுகள் வந்தபோது தான் மச்சான் சாட்சி போட்டா மச்சான்னு வடிவேலுவே விழி பிதுங்கி போனாரு. யாரை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாரோ அந்த திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு, யாரை கழுவி கழுவி ஊத்துனாரோ அந்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. அப்புறம் என்ன, இப்போ நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஐயா வடிவேலு ஆளு அட்ரஸே இல்லை. 3 வருஷமா கைப்புள்ள போற இடமும் தெரியல, வந்த இடமும் தெரியல. ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்னால இவர் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு, இவர் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு எல்லாரும் வடிவேலை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன, வடிவேலு ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் முதல்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவன் லட்சியம் நிறைவாகும் வரை மறைவாக இருப்பதுதான் நல்லது. இது உலகின் அனைத்து போராளிகளுக்கும் பொருந்தும் மன்னா. ஒரு வழியா ஷபாடான்னு விளம்பர இடைவேளை மாதிரி 3 வருஷம் கழிச்சு தெனாலிராமன் படம் வாய்ப்பு வந்தது. இடைப்பட்ட காலங்கள்ல அரசியல் பத்தி கருத்தே சொல்லாம அலர்ட் ஆறுமுகமா இருந்தாரு வடிவேலு. ஒரு வழியா ட்ரெய்லரும் வெளியாச்சு.
அப்பதான் தெலுங்கர் சங்கத்தை சார்ந்தவங்க தெனாலிராமன் படம் தெலுங்கு மன்னரான கிருஷ்ணதேவராயரை கேவலப்படுத்துதுன்னு கிளம்பினாங்க. அந்த நேரம் தான் எங்கிருந்தோ கிளம்பி வந்தாரு செந்தமிழன் சீமான். தமிழன் வடிவேலுக்கு தெலுங்கர்கள் பிரச்சனை பண்ணுனா நடக்கிறதே வேறன்னு கோபப்பட்டாரு சீமான். இப்படியே போனா மறுபடியும் தேரை இழுத்து நடுரோட்ல விட்டுருவாங்கன்னு பயந்து போன வடிவேலு, நான் எல்லோருக்கும் பொதுவானவன், இந்த படத்துக்கும் கிருஷ்ணதேவராயருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அறிக்கை விட்டுருக்காரு. தனக்குத்தானே சும்மாருடா சுனாப்பானான்னு சொல்லிக்கிட்டாரு. ரொம்ப நாளைக்கு பிறகு வெள்ளித்திரையில வலம் வரப்போகும் வடிவேலு ஜொலிப்பாரா மாட்டாருன்னு வரட்டும் பாப்போம். தெனாலிராமா, உன் வருகையை கோலாகலமாக கொண்டாட வேண்டும். வண்டியில ஏறி ஒரு ரவுண்டு போய் அடுத்தவனை பிடிச்சி காய்ச்சி ஊத்துறது, அப்படியே ஊர்வலமா போய்கிட்டு எதிர்கட்சிக்காரனை கழுவி ஊத்துறது, இப்படி அலப்பற மேல அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு அரசியல் பிரபலங்கள். அவங்க மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா சினிமா துறையில் இருக்கிறவங்களும் விளையாட்டு விளையாடுறவங்களுக்கு அடிச்சு துவச்சி காய போட்டுறாங்க. வாங்க அதையும் கேட்டுட்டு வந்துருவோம். நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஜெயலலிதா நம்ம நாட்டு மக்களுக்காகவே துறவி வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களெலாம் சில பேர் கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அவங்களுக்காகவே அன்றைக்கே நம்ம எம்ஜிஆர் பாடியிருக்காருங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே அப்படின்னு பாடியிருக்காரு. கருணாநிதிக்கு எத்தனை குடும்பம் இல்லை, எத்தனை குடும்பம் கேட்குறேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே. ஆனால் ஜெயலலிதா அவங்களுக்கு குடும்பம் இருக்கா? இல்லை, தமிழ்நாடு மக்கள் தான் அவங்களுக்கு குடும்பம். அவ்வளவு ஏங்க, என்ன சினிமாவில் அறிமுகப்படுத்தினவங்களே அவங்க தான். இது எல்லாத்துக்கும் மேலே 7 மொழி தெரியும் அவங்களுக்கு. இந்த திறமை யாருக்காவது இருக்கா? இல்லை யாருக்காவது இருக்கா கேட்குறேன் நான். அண்ணாச்சி, ஏன் குடும்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டது நான் இல்லைங்க, ஏன் நடிகை குயிலி இருக்காங்களா? ஏன் அவங்க தான். பூவு பூவு பூவு, மல்லிப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ, அம்மா பூ வாங்கலையோ பூவு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்ற படம் மூலமாக தான் நான் தெலுங்கு படத்தில் ஃபஸ்ட் அறிமுகமானேன். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் ஓடிடுச்சு. தமிழ் தெலுங்குன்னு 2 மொழியிலுமே சூப்பர் ஹிட் படமாக கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தங்க. என்ன கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் பிறந்தது கர்நாடகா, என்னோடய மதர் டங் வந்து கன்னடா. ஸோ அந்த மொழியில் ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. பட் திஸ் டைம் ஐ காட் தட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜகுதாதா அப்படின்ற படம் மூலமாக எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஹிந்தியில் நடிக்கலையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட்டே இல்லைன்னா பாருங்களேன், எனக்கு தமிழ் தெலுங்கு 2 படங்களும் நடிக்கிறது ரொம்ப திருப்தியாக தான் இருக்குது. பூவு 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 இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? சத்தியமாக இல்லைங்க, நெடுன்னு வளர்ந்துருக்குமே அந்த அனுஷ்கா பிள்ளை, அந்த அப்படிதான் சொல்லுச்சு. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். தலைவர் இல்லைனா கட்சி இல்லைங்க. அதனால் தலைவரையும் நாம் நல்லா பார்த்துக்கணும், அப்போ தான் கட்சி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கருணாநிதி ஐயா சொன்னாரே, என்னென்னமோ இதுதான் நம்மளோட கடைசி தேர்தல்னு. ஐயா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க. இந்த கடைசி தேர்தல் முதல் தேர்தல்லாம் யாருக்கு தெரியுமா? இந்த பதவிக்காக தேர்தலில் போட்டிடுறாங்கல்ல அவங்களுக்கு. நாம் அப்படியா? நாம் மக்களுக்காகவும் நம்மளோட கொள்கைக்காகவும் மக்களுக்கு நலன் செய்யணும். அதனால தான் நம்ம தேர்தலில் நிற்கிறோம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மு.க. ஸ்டாலின் என்னோட சகோதரருங்க. நாங்கள் கொள்கையால் வேணால் பிரிஞ்சிருக்கலாம், கட்சியை விட்டு வேணால் என்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம், ஆனால் எங்களோட உறவை யாராலையுமே பிரிக்க முடியாதுங்க. இந்த மாதிரி அன்பு மலர்களே அப்படின்னு பாசத்தோட பாசமாக பேசுனது நான் இல்லைங்க, மு.க. அழகிரி. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். நான் கெஜ்ரிவால் அவங்க அடித்ததுக்கு ரொம்பவே வருத்தப்படுறேங்க. நான் ஏன் இப்படி அடிச்சேன்னு தெரிலங்க, ரொம்பவே சாரி. இப்போ எனக்கு கடவுள் மாதிரி தெரியுறாங்க. உண்மையிலேயே எனக்கு என்ன கோவம்னா, அவர் பெரிய ஒரு முதல்வர் ஆவார், நம்ம மக்களுக்கு ஆட்டோ டிரைவருக்குலாம் ஏதாவது நல்லது செய்வார், எங்கள் எல்லாருக்கும் நிறைய சலுகை கிடைக்கும்னு நினச்சிங்க. ஆனால் வெறும் 49 நாளில் பாருங்கள் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாருங்க. அது கோவம் தான். யாராக இருந்தாலும் கோவம் வருமா வராதா? அந்த கோவத்தில் பலாறு அவரை அடிச்சுட்டாங்க. மன்னிச்சிருக்கேன் கெஜ்ரிவால் சார், உண்மையாக மன்னிச்சிருக்கேன். அண்ணாச்சி, ஏன் பலார்னு அடிச்சுட்டு பின்னாடி வருத்தப்பட்டது நான் இல்லைங்க, ஏன் ஆட்டோ டிரைவர் லவ்லி இருக்காங்களா, ஏன் அவங்க தான். பலூன் பலூன் பலூன்
நம்ம நாட்டில் நடைபெற போகிற தேர்தலில் ஒரு பிரதமர் வேட்பாளருங்க. அவர் என்னடா நேற்று வரைக்கும் அவர் கல்யாணம் ஆகலை, கட்ட பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போ ஒரு மனு தாக்கல் பண்ணாரோ அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இவர் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, சரிப்பா இவர் கல்யாணம் ஆகாதவர், நம்ம காமராஜர் மாதிரி மக்களுக்கு நிறைய நன்மைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பாருங்க, இதான் சொல்லுவாங்களே இந்த மோடி வித்தன்னு சொல்லுவாங்களே, இதுதான் அது போல. பலூனாங்க அப்படின்னு நான் சொல்லிங்க. திமுகவோட கட்சி தலைவர் கருணாநிதி. நம்ம ஊர் தலைவர்கள் எல்லாம் மதுரைக்கு வண்டி பிடிச்சி போய் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி கட்சியை விட்டு ஒதுக்கி வச்ச தலைவரோட ஆதரவு கேட்டு தவம் இருந்து வாராங்க. ஆனா நம்ம ஊர் தலைவர்கள் மட்டும் இல்லாம வடநாட்டு தலைவர்களுக்கும் வந்து சந்திக்கிற ஆளா மாறி போயிட்டாரு நம்ம சூப்பர் ஸ்டார். தேர்தல் குளிர்ல ஆடாம ஆட்டமெல்லாம் ஆடத்தானே செய்வாங்க. அதாங்க இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். தண்ணீர் தேவை இருக்க அது மனுஷனுக்கு காலங்காலமாக உயிரினங்களே தண்ணீர்லேருந்து தான் தோன்றுச்சு. ஆமாம், இன்றைக்கும் அடிப்படையாக தான். அதனால தான் வந்து நீரின்றி அமையாது உலகு அப்படின்னாங்க. இப்போவும் ஒரு தண்ணி தேங்க வச்சு ஒரு நல்லா பியூர் தண்ணியை வச்சுட்டிங்கன்னா அதில் அப்படி புழு வரும், அப்புறம் அது பெருசாகும். அப்புறம் அதான் ஆமாம், உயிரினங்கள் தோன்றதுக்கு மூலமே அதான் சொல்கிறாங்க. அப்படி தான் வந்திருக்கு. தண்ணி தான் என்ன ரொம்ப முக்கியம். ஆமாம், மனுஷன் இந்த தண்ணியை தேடி போய்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் யுத்தமே தண்ணிக்காக தான் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் அப்படி பெரிய லெவலில் யுத்தம், உலகத்து நாடுகளுக்குள்ளே சண்டையே வந்துடும். இப்போ பெட்ரோல் டீசலுக்கு இருக்க மாதிரி தண்ணிக்கான பிரச்சனையே வந்துருச்சு. இப்போவே எல்லாம் காசாக்கிட்டாங்க. அதுக்கான தேடுறதும் இப்போ நிறைய ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் கிணறு வெட்டினா மனுஷன், கிணறு ஒன்றும் பெருசாக இருக்காது. போகையில் அங்கே ஒரு கிணறு அங்கே ஒரு கிணறு இருக்கும். கிணறுலாம் அப்படி எட்டி பார்த்தா அப்படி எடுத்துக்கலாம் தண்ணி, இப்படி எடுத்துக்கலாம், அப்படி மேலாவே எடுத்துக்கலாம். ஒன்றும் பெருசாக இருக்கிறது இல்லை. கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இது நீச்சல் அடித்து வெளியில் வந்துடலாம், அவ்வளோதான். அது ஒரு இருக்கும். அது ரொம்ப ஆழத்துக்கு கீழே போயிடுச்சுன்னா கூட குதிச்சு எடுத்துடலாம். 10 பேர் குதிச்சு தூக்கிடுவாங்க. இல்லாட்டி பெரிய கிணறாக இருந்தால் கட்டில் கட்டி இறக்கிடுவாங்க. கேட்டு அழகாக கயிறு போட்டு இழுப்பாங்க. ஆமாம், இழுத்துருவாங்க, எடுத்துருவாங்க. ஒன்றும் அது ஒன்றும் சிரமம் இல்லை. இருந்தாலும் அதில் இப்போ அது ரொம்ப கிணத்துல விழுந்தாங்கன்னா நீச்சல் தெரியாமல் நல்ல தங்கால் கிணத்துல விழுந்து செத்து போச்சுன்னா சாகணும்னே விழுந்துருக்கு. தற்கொலை மாதிரி விழுந்துருக்காங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? தவறி விழுந்துட்டா எடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. அப்புறம் கிணறுகள்லாம் பார்த்தா இப்போ கிணத்துல தண்ணியே காணும். எங்கடா தண்ணி இருக்குன்னா கீழே இருந்த கிணறுலாம் மேலே போயிடுச்சு. ஆமாம், எப்படி தொட்டி ஆயிடுச்சு. இப்போ மேல் நீர்த்தேக்க தொட்டி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. அப்புறம் சின்ன சின்ன கிணறுலாம் வீடுகளில் இருக்குது. இப்போ பாருங்களேன், சைஸ் கருப்பாக கிணறு மாதிரியே சின்டெக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு மேலே கிணறு இங்கே இருந்தது மேலே போயிடுச்சு. இப்போ கிணறு எங்கே பெரிய கிணறு வேணுமா? அது பெரிய இந்த வாட்டர் சப்ளை கிணறு பாருங்கள், பெரிய அதெல்லாம் பெருசாக தொட்டி ஆயிடுச்சு. இப்போ கிணறு இப்படி பார்த்தது போக இப்படி பார்க்குறாங்க. கிணறு தண்ணினா எங்கன்னா அங்கே தான் காட்டணும். தண்ணி தேவை அவ்வளவு போயிடுச்சு. ஒரு பக்கம் நகரங்களில் வீட்டுகளை கட்டிக்கிட்டே இருக்கான். அடுக்குமாடி குடியிருப்பு. ஆமாம், வீடு வேணுமா வந்து வாங்கிக்கோங்க. தண்ணி அவன் கொடுப்பான். வீட்டை கட்டு தண்ணி அது கவர்மெண்ட் கொடுக்கும். கவர்மெண்ட் எங்கேருந்து கொடுக்கும்? போரை போடு. ஏற்கனவே போர் போட்டுருவான். ஒரு சும்மா போர் போட்டாங்கன்னா 80 அடி போடுவாங்க. ஆமாம், பக்கத்தில் ஒருத்தன் 100 அடி போடுவான். 80 அடி போட்டானா இறக்கடா 20 அடியை அப்படின்னா 20 அடி இறக்கிட்டான்னா இந்த 80 அடியில் தண்ணி இருக்காது. அப்புறம் அவன் கொஞ்ச நாள் பார்ப்பான். அவன் இப்போ 120 அடிக்கு போகணும். ஆமாம், இப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் 120, 150, 200, 300, 400, 500, 1000 அப்படின்னு பார்த்தான். ஒருத்தன் வந்தான், ஒரு கம்பெனிக்காரன். யாரா அவன்? ஏலம் எடுக்கிற மாதிரி ஏலம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 700 ரூபா ஒரு தரம்,
2 தரம் 750, யாரும் 400 700 300 710 கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்புறம் 1500 அப்படிமா. டபுளாக சொல்லு எவன் கேட்பான், வாயை பற்றிக்கிட்டு இருப்பான்ல. அது மாதிரி போர் போட்டவன் 100 அடி 200 அடி 300 அடின்னு போட்டுக்கிட்டு இருந்தான்ல, போடுறா ஒரு 1000 அடியை அவ்வளோதான் போட்டானா இவன் பூரா காலி, சுற்றி வட்டாரமே காலி. இப்படி போரை போட்டாங்க. இப்போ 1000 அடிக்கு மேலே போர் போட்டானா அப்புறம் இன்னொருத்த வந்து 1500 அடிக்கு போடுவான்ல, 2000 அடிக்கு போடுவான்ல. இப்படி போயிடுச்சு தண்ணி போடுறது. இவன் மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்க, நீரோட்டம் பார்க்குறோம்னு குச்சியெல்லாம் வச்சு இதில் நீரோட்டம் இருக்குது. ஏற்கனவே தருமபுரிக்கிட்ட ஒரு இடத்துல பைப்பில் நீரோட்டம் போனதை பிடிச்சிட்டாங்க, பூந்து அடிச்சிருக்குது. அது வேற பார்த்துருக்குறாங்க. நீரோட்டம் எங்கே இருக்கும், தண்ணி இருந்தால் தானே நீரோட்டம் இருக்குன்னு அவங்க வாங்குற 3000 ரூபாய்க்கு சொல்லிட்டு போயிடுறான். 500 600 ரூபாய்க்கெல்லாம் பார்க்குறாங்களா ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், இவன் போட்டுறானா. இப்போ போரை போட்டு ஆசை மனுஷனுக்கு, என்ன செய்யுது, எப்படியாவது வாழ்ந்தாகணும் பிழைச்சாகணும். அதுக்கு இவன் போரை போடுறான். தண்ணி இல்லை. இவன் என்ன நினைக்கிறான், தண்ணி தான் வரலையே மூடிட்டு போட்டானே, மூட பண்ணுறான். எப்படியாவது மழை பெஞ்சு எப்படியாவது தண்ணி அதில் வந்துடும்னு மூடாமல் வச்சிடறான். மூடணும் சட்டம் வேற போடுறாங்க. அதெல்லாம் தண்ணி வரலைன்னா மூடிடணும். இவன் கேட்குறான். மனுஷனுக்கு ஆசை. அவனுக்கு என்ன ஆசைன்னா, நீங்கள் இந்த வெத்து உண்டியலை வீட்டில் வச்சுட்டு டப்பா காசு போட்டே வச்சுருந்துருப்பாங்க. ஒரு டப்பா இருக்கும், அதில் இல்லாமல் இருந்திருக்கும். டப்பாவுக்கான காசு பூரா காலி ஆயிரும். ஆனால் அந்த டப்பா காசு டப்பானே வச்சுருப்பாங்க. பல ஊருக்குள்ள கொல்லாப்பட்டின்னு ஒன்று இருக்கும். அவங்க தாத்தனுக்கு தாத்தன் வியாபாரம் பண்ணியிருப்பாரு. ஒரு பெட்டி கல்லாப்பட்டி இருக்கும், வீட்டுகளில் இருக்கும். அது எதுக்குடா பண்ணி வியாபாரமே பண்ணல கல்லாப்பட்டி, அது காசு இருந்தது அப்படின்னு. இவன் போர் போட்டதில் தண்ணி எப்பாவது வரும் அப்படின்னு இருந்த காசுக்கு போரை போட்டல. அப்படி போர்னாவது இருக்கட்டும், மரியாதைக்காவது போர்னு இருக்கட்டும். செலவு பண்ணி போட்டுக்கிறான், தண்ணி தான் வரல இருக்கட்டும் இவரு அப்படி நினச்சிக்கிறது. அதில் பார்த்தா இப்படி குழந்தைகள் விழுந்து அதை எப்படி காப்பாற்றுறது, எவ்வளோ பெரிய ஒரு நாடே டென்ஷன் ஆயிடுது. மனுஷனுடைய ஆசைகள், வாழ்வதற்கான தேவைகள் இதெல்லாம் சேர்ந்து தோண்டி வச்சிடறான். அதை மூடவும் மாட்டேங்கிறான். மனுஷன் ஆசையை எப்போ மூடுறானோ அப்போ தான் இந்த குழியெல்லாம் மூடுவான். புதுசுனாலே கொண்டாட்டம் தான். அதுவும் இப்போ நம்ம தமிழ் வருடம் புதுசா பிறந்திருக்கு. கோவில் குளத்துல எல்லாம் கூட்டம் அலமோதுது. சிறப்பு தரிசனம், சிறப்பு பூஜைன்னு கொண்டாட்டமா தான் இருக்கு. ஜெயவருடம் பிறந்ததால எல்லாருக்கும் ஜெயம் கிடைக்கணும், நல்லதே நடக்கணும்னு தலைவர் எல்லாம் வாழ்த்து செய்தி சொல்லிட்டாங்க. ஊர் உலகத்துக்கு நாமளும் வாழ்த்து சொல்லிடுவோம். சித்திரை 1 தமிழர்கள் கண்ணு, ஆரண்டு மாதம் ஆண்டுக்கு உண்டு, முத்திரை மாதம் சித்திரை திங்கள், நிறைவை தருவதில் சித்திரை சிறப்பு, வேணில் காலம், வந்திடும் காலம், உழைப்பின் உயர்வை எதிர்க்கும் மாதம், சித்திரை நிலவு, சித்திரை உயர்வு, சித்திரை உறவு, சித்திரை கனிவு, சித்திரை அறிவு, சித்திரை திங்கள் மொத்தத்தில் அழகு. அவங்க அலை அடிக்குதா இவங்க அலை அடிக்குதான்னு தெரியாம அரசியல் கட்சிக்காரங்க அடிச்சுக்கிட்டு கிடக்க, வேகாத வெயில்ல குடிக்க கூட தண்ணி இல்லையேன்னு திருவாளர் வாக்காளர் பெருமக்கள் தெரிச்சு ஓட தேர்தல் காலம் கண்டமேனிக்கு களை கட்டி போய் கிடக்கு. நாட்டு செய்தி, வீட்டு செய்தி எல்லாத்தையும் பாட்டு செய்தியா கொண்டு வந்தோம். நீங்களும் பார்த்து ரசிச்சு பரவசமாய் இருப்பீங்க. அடுத்த தோசையில பட்டைய கலப்ப நாங்க தயாரா இருக்கோம். அது வரைக்கும் எதிர்பார்ப்போட நீங்க காத்துருங்க.